எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலனை பார்ப்போம். மே மாதம் 7/5/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 24ஆம் நாள். இன்று தேய்பிரை சஷ்டி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ரகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி. இன்றைய யோகம் சாத்தியம் நாம யோகம். இன்றைய கரணம் கரசை. இன்றைய நட்சத்திரம் 4:42 வரை பூராடம், பின்பு உத்தராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி, மிருகசீரிடம். முழுமையாக ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் உண்டு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை. வியாழக்கிழமை குரு நாள். என்ன செய்வது? குரு பரம்பொருள் மகேஷனின் மைந்தன் கந்தனின் வழிபாடு சிறப்பை தரும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இப்போ அந்த கந்த சஷ்டி மட்டும் பண்றோம்னு கிடையாது, மாதத்துல ஒரு சஷ்டி உண்டு. இந்த சஷ்டியில அதுல என்ன பண்றோமோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு விரதத்தை ஒரு 12 மாதங்கள் அனுசரித்து மகா சஷ்டி அன்னைக்கு, கந்த சஷ்டி அன்னைக்கு செய்யும் பொழுது சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். எல்லா விஷயத்திலையும் வழிபாட்டுக்கான விஷயங்கள் தான். இப்போ குருநாதன் தானே அவரு. இப்போ முருகரே குருநாதர் தான். புரியுதுங்களா? சுவாமிமலை, மருதமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, திருத்தணிகை எல்லாம் அவரோட படை வீடுகளில் எந்த வீடோ ஒரு வீடு போய் ஒரு பழனி இங்கெல்லாம் போய் ஒரு பார்வை, ஐயா நானும் இந்த புலவத்தில் தான் இருக்கிறேன், என்னை கொஞ்சம் பார்த்துக்கும், அவ்வளோ. முக்கியமாக போய் அங்கே ஆலயத்தில் அன்னதானம் சாப்பிடுங்க. போய் டைம் கொடுத்துட்டு வராமல் பார்த்துட்டு வரீங்க. கடவுளை நான் மீட் பண்ணுற டைம் அப்படின்னு சொல்லி 12 to 1 தான் ஒன்று பார்க்குற டைம் பார்த்துட்டு வராமல் பார்த்துட்டு வரீங்க. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. யாரெல்லாம் கியூவில் நின்று கோயிலில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாமி பார்க்குறாங்களோ அது ரொம்ப சிறப்பான ஒரு பலன் உண்டு. போன ஒன்று வர்றதை விடவும் இது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி அவருக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு வினாடி போதும். அப்படி பார்த்துட்டு வந்தால் போதும். டக்குன்னு மனசில் நிற்பார். உதாரணமாக பாலாஜி அவர் பார்த்தா என்ன பண்ணுறாங்க, எத்தனை கியூவில் போயினாலும் டக்குன்னு வெளியே தெளி விட்டுறாங்க இல்லைங்களா? அது எதுக்கு? நீங்கள் அந்த 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 ஒரு நிமிஷம் ஃபோட்டோ ஃப்ளாஷ் மாதிரி டக்குன்னு அடித்து மனசில் வச்சுக்கணும். அது நிரந்தரமாக இருக்கும். ரொம்ப நேரம் பார்க்குறது கூட மறந்துடும். புரியுதுங்களா? அதனால இறை வழிபாட்டுக்குள்ள போகிறது, நின்று அந்த ஐயாவின் பேரை சொல்லிக்கிட்டே போகிறது ஒரு விஷயம். அவரை பார்த்துட்டு உடனே வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாமே செய்யணும். இந்த நாள் அதுக்கான ஒரு நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசி பலனுக்கு போகலாம். மேன்மை பொருந்திய காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான கிரக நிலவரத்தின்படி அமோகமான லாபங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்கிறது. புதிய வண்டி வாகன பொருளாதார சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாங்கியிருந்தேங்க, பழுதாயிடுச்சு, ரொம்ப நாளாக பண்ணலை, இன்னைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருள் சேர்க்கையும் உண்டு. அதனால இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் நல்லது, ரொம்ப அற்புதம், மகிழ்ச்சி உண்டு. தெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. நீங்களாவே ஒரு தூரதேசம் போகிறது, இல்லை ஒரு திருச்செந்தூர் போகிறது, இந்த மாதிரி ஒரு முருகர் வழிபாட்டுக்குள்ள போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நேரம் நீங்கள் டூர்லேயே இருக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது.
இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக இருந்தாலுமே புரியுதுங்களா, சந்திராஷ்டமம் ரிஷபத்துக்கு அது முடிஞ்சு அடுத்து உங்களுக்கு தான் வரப்போகுது. இப்பயே நீங்க அதுக்கான ப்ரீ பிளான் பண்ணிடுங்க. வெளி உலகம் போறதுக்கு கொஞ்சம் நிறுத்தி வைங்க, செலவுகளை தவிர்த்துருங்க. புரியுதுங்களா, பயணங்கள்ல கவனமா இருங்க. தாய் தந்தையரோட உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. தாயினோட உடலை முதல்ல முக்கியமா. வீட்டுக்குள்ளே ஏதேனும் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருப்பது இந்த நாள் சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களை, கடகத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப அற்புதமான நாள். மே 7 மறக்க முடியாத நாளாக இருக்கும். அதாவது வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. நான் ஒரு முயற்சி செய்தேன், இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கடகத்துக்கு இருக்கிறது. அதாவது இழந்த பணம் பொருள் நம்ம என்னைக்கோ கொடுத்துருப்போம், அவன் ஆளே இல்லை, ஆனா இப்போ அவங்க முன்னாடி வருவான், அந்த பணத்துக்கான விஷயத்த சொல்லுவான், இல்லை பணமே வந்து சேரும். அந்த அளவுக்குலாம் ஒரு நல்ல ஒரு பாக்கியங்கள் உண்டு. உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள். வேற ஒன்றும் கடகத்துக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. உடல்நலையிலையும் கவனம் செலுத்துங்கள், அவ்வளவுதான். இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேதுவின் பயணம் அப்படிங்கிறது தடையேதும் இல்லை, உயர்வை நோக்கி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. கேது மட்டும் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே வேற மாதிரி போயிருக்கும் சிம்மத்திற்கு. ஏன்னா சனியின் பார்வை இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டங்கள். கண்டக சனிங்கள்லாம்ன்றது ஒரு எதிர்த்து செயல்படவே முடியாது. லக்னமா இருந்தாலும் ராசியா இருந்தாலுமே உங்களை உயர்வுக்கு கொண்டு போற அளவுக்குலாம் இந்த நாள் இருக்கு. அப்படின்னா கேதுவின் பிடியில தான் நீங்க இருக்கு. கேதுன்னா ஒரு நல்லதை கொடுக்கின்ற கிரகம். எல்லா விஷயத்தையுமே பொறுமையா இருக்கும். ஒரு 10 கீர்லயே ஒரு வண்டி போகுது, டாப் கீருக்கு போக மாட்டேங்கிறவங்களுக்குலாம் இந்த கீர் சேஞ்சர் நாள் இன்னைக்கு. கீர் சேஞ்சர், கேம் சேஞ்சர். உங்களை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் இருந்தாலுமே ஆர்வம் மிகுதியாகும். எதை பத்தி? வெற்றியை பத்தி மட்டும் தான் ஆர்வம் மிகுதியா இருக்கும். உங்களை பத்தி ஒன்று சொல்லலைன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் நம்மளை கவனிக்கணும்னு நினைப்பீங்க. நீங்க உங்களுக்கு கொடுத்த அந்த வரவேற்பை பத்தி நினைக்க மாட்டீங்க. எனக்கு கொடுத்தாங்க, கொஞ்சம் சின்னதாக கொடுத்தாங்க, அவங்க கொஞ்சம் பெருசாக கொடுத்தாங்க. நமக்கு கொடுத்த தேங்காய் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அவங்க தேங்காய் வேற மாதிரி இருக்கு. நமக்கு சாப்பாடு போட்டாங்க, நமக்கு அந்த தேங்காய் தயிர் பச்சிட்டு வைக்கல, அவங்களுக்கு வச்சாங்க. இந்த மாதிரி குறைப்பட்டு கொண்டிருக்க மனதுக்குள்ள போகாம இருந்தீங்கன்னா போதும். நான் போக மாட்டேன்னு நீங்க திருப்பி என்ன கேட்பீங்க, கண்டிப்பா போக மாட்டீங்க. ஆனா நீங்க அதை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. சொல்றாங்களே, யாரோ திட்டினா திருப்பி கேட்கறவங்க கூட அன்னைக்கு அந்த விஷயத்த மறந்துடுவாங்க. ஆனா நீங்க திட்டவும் மாட்டீங்க, அந்த விஷயத்த அப்படியே மைண்ட் செட் பண்ணிடுவீங்க. எப்போதும் அதை நினைத்து கொண்டு இருப்பது, நான் என்ன அவளை விட மட்டமா போயிட்டேன்னா, நான் என்ன அந்த மாதிரி ஒரு திங்கிங் உங்களுக்குள்ளேயும். அது தாழ்வு மனப்பான்மை, அதுக்குள்ள போவாதீங்க. இந்த நாள் வந்து சிறப்பான நாள். எது நடந்தாலும் வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்புகளா இருக்கிறது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். கல்விகளை வந்து சிறப்பா இருப்பாங்க, இருந்தாலும் உங்களோட ஊக்கம் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால வந்து நீங்க இதெல்லாம் கவனிச்சா போதும், உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். எதிர்பார்ப்புகள் கூடும், எதிர்பார்ப்புகள் வெற்றி அடையும். மனைவி விஷயத்தில் இருந்து வந்த சுணக்கங்கள் விலகி இருக்கும். புரியுதுங்களா? தந்தை வழியில் கிடைக்கின்ற லாபங்கள் வந்து சேருவதற்கான அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சிக்கல்கள் மறையும். ஆனால் சில விஷயங்கள் தடைபட்டு நடப்பதுதான் உங்களுக்கே நன்றாகவே இருக்கும். ஏன்னா உடனே செஞ்சா நீங்க தப்பா செஞ்சிருவீங்க. புரியுதுங்களா? ரயிலை தவற விட்டவர்கள் எப்படியெல்லாம் சந்தோஷப்படுகிறார்களோ, ஏன் சந்தோஷப்படுறாங்க? அந்த ரயில் எங்கன்னா பாதையில் நிற்கும். அதனால அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு லேட்டா நடக்குதுன்னு வருத்தப்பட தேவையில்லை. இன்றைய நாள்ல அந்த மாதிரி எதுவும் தடைகள் உண்டு. தடையை தாண்டி வெற்றி பெறுவதற்கான அமைப்பும் இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, சந்திரனின் பயணம் புரியுதுங்களா? மனக்குழப்பத்திலிருந்து விடைபெறலாம். குருவின் பார்வை ராசிக்குள் இருக்கிறவர்கள் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் முடிகின்ற தருவாயில் வெற்றி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த ஆழ் சிந்தனை, ஆழ் யோசனை. எதுவா இருந்தாலும் அது கிடைச்சிட்டோம், இது கிடைச்சிட்டோம், இவங்க வந்துட்டாங்க, என் கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி திரும்ப ஒரு விஷயத்த டிகோட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் உங்களோட விஷயமா இருக்குது. அதனால இந்த யோசனையை விட்டுடுங்க, நிகழ்காலத்துல வாழுங்க, வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள்.
கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த ராகுவின் தன்மை ஒரு மேன்மையான பலன்களை தருகின்ற அமைப்பு. இந்த வேலை வாய்ப்புகள் உண்டு, புதிய தொழில் அமைப்புகள் உண்டு, வெற்றிகள் உண்டு, புதிய வாழ்க்கை உண்டு. நம்ம சொல்லிட்டோம் இந்த மேலே உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள்லாம் அச்சாரம், அதாவது நல்ல ஒரு பலன்கள் உண்டு, பிரதிபலன் இல்லாத ஒரு வாழ்க்கை. சந்தோஷமா நாம நினைச்ச நமக்கு கிடைச்சா அதை விட போய் சந்தோஷமா அந்த சந்தோஷங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்புலாம் இந்த கும்பத்துக்கு இந்த நாள்ல இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல சற்று நிதானமாக இருப்பது வெற்றியை தரும். நிதானங்கிறது ஓய்வுன்னு எடுத்துக்கங்க. இப்போ உடனே 8 மணிக்கு போய் செய்ய வேண்டிய வேலையை நிறுத்தி ஒரு 10 மணிக்காக செய்யுங்க. பதட்டப்பட வேண்டாம். பயணங்கள்ல நிதானம் தேவை. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருந்த போதிலும் உங்களுடைய தேவையற்ற பேச்சுக்களாலும் பயணத்துல தேவையில்லாம உடனே நடக்கணும்னு நினைக்கிறதுனாலே சங்கடங்கள் ஏற்படும். யாரால ஏற்படும்? ஒன்று வீட்டிற்குள் இருக்கின்ற கணவனால ஏற்படலாம், இல்ல மனைவியால ஏற்படலாம், நம்மளோட பார்ட்னர்ஸால ஏற்படலாம். கவனமா இருங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.